ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து 1/10 ஓகேவா, 10ஆல் எப்படி டிவைட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, நல்ல கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. கீழே இங்கே டினாமினேட்டரில் இருக்கக்கூடியது வெளியே வரும் டிவைடில். ஓகேவா, மேலே வந்து நாமினேட்டரில் இருக்கிறது உள்ளே போகணும். ஓகேவா, இப்போ புரியுதா உங்களுக்கு எப்படி போட்டிருக்கோன்னு? இப்போ வந்து அதாவது 1 வந்து 10ஆல் நம்ம டிவைட் பண்ண முடியுமா? ஓகேவா, அப்போ இங்கே இருக்கிற 10ஓட 10ஆகவோ அல்லது அதை விட பெருசாக உள்ளே இருந்தால் மட்டும்தான் டிவைட் ஆகும். ஓகேவா, புரியுதா? ஆனால் இப்போ இங்கே 1 தான் இருக்குது. இங்கே எந்த வாய்ப்பாட்டில் நம்ம டேபிளில் டிவைட் பண்ண போகிறோமோ அதை விட பெருசாக இருக்கணும். ஓகேவா, ஆனால் சின்னதாக இருக்குது. அப்போ டிவைட் ஆகாது. ஓகேவா, டிவைட் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே வந்து ஒரு புள்ளி வச்சுக்கணும். என்ன பண்ணிக்கணும், புள்ளி வச்சு ஒரு பாயிண்ட். ஓகேவா, பாயிண்ட் வச்சு நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம், 0 சேர்த்துக்கலாம். ஓகேவா, இப்போ 0 சேர்த்திட்டோமா, புள்ளி வச்சனால இங்கே 0 சேர்த்திட்டோம். இப்போ பாருங்கள், இங்கேயும் 10 இங்கேயும் 10. அப்போ டிவைட் ஆகுமா? ஆகும். இந்த டேபிளில் வரும் 1 10s are 10ன்னு வரும். ஓகேவா, அதனால் இங்கே 1 டைம் வந்து டிவைட் ஆகும். அதனால் 1 10s are 10 கீழே வந்து எழுதணும். இப்போ பாருங்கள், சப்ராக்ட் பண்ணுவோமா? சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், ஆன்சர் 0ன்னு வரும். ஓகேவா, அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது, இங்கே பாயிண்ட்டுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம், 0 போட்டுக்கணும். ஓகேவா, அப்போ 0.1. ஓகேவா, நம்ம 10ஆல் எப்படி டிவைட் பண்ணணும்னு பார்த்தோம். ஓகேவா, இப்போ அடுத்த சம் பாருங்கள், 100ஆல் எப்படி டிவைட் பண்ணணும், 1/100. ஓகேவா, புரியுதா? இப்போ சொல்லுங்கள் நீங்களே, 101. ஓகேவா, இப்போ டிவைட் ஆகுமா? ஆகாது. இதை விட இந்த நம்பர் இதே இருக்கணும் அல்லது இதை விட பெருசாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும், புள்ளி வச்சு ஒரு 0 சேர்த்திக்கணும். ஓகேவா, அப்போ 100ஆல் 10 வந்து டிவைட் ஆகுமா? ஆகாது. இதை விட சின்னதாக தானே இருக்குது. அப்போ உடனே என்ன பண்ணணும், இங்கே மேலே பாயிண்ட்டுக்கு மேலே என்ன பண்ணணும், 0 போட்டுக்கணும். இந்த 0க்கு மேலேயே 0 போட்டுக்கணும். ஓகேவா, இங்கே மேலே 0 போடுறதுனால கீழே நம்ம என்ன பண்ணணும், இப்போ 0. ஓகேவா, இங்கே போட்டனால இங்கே 0 போடணும். ஓகேவா, இப்போ வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 100ன்னு கிடச்சிருக்கு. இந்த 100 வந்து 100ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும், கண்டிப்பாக ஆகும். எத்தனை டைம் ஆகும், 1 டைம் தான் ஆகும், டிவைட் ஆகும். அப்போ 100s are 100. ஓகேவா, இப்போ வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகிடும், 0ன்னு வரும். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, 0.01 அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடச்சிருக்கு. ஓகேவா, இப்போ 1000க்கு போடலாமா? நீங்களே போடுங்க, 1001. ஓகேவா, இதான் அடுத்த கொஸ்டின். இப்போ போட்டோமா, இப்போ வந்து டிவைட் ஆகுமா? ஆகாது. இப்போ புள்ளி வச்சு என்ன பண்ணுறோம், ஒரு 0 போடுறோம். இப்போ டிவைட் ஆகுமா? ஆகாது. இப்போ மறுபடியும் 0 சேர்த்து இங்கே ஒரு 0 சேர்த்துறோம். இப்போ டிவைட் ஆகுமா? ஆகாது. மறுபடியும் ஒரு 0 சேர்த்து இங்கே 0 சேர்த்துறோம். இப்போ டிவைட் ஆகுமா? ஆகும். எத்தனை டைம் ஆகும், 1 டைம் ஆகும். 1000s are 1000. அப்போ இதோட ஆன்சர் நமக்கு என்ன கிடச்சிருக்கு பார்த்து சொல்லுங்கள், 0.001. ஓகேவா, புரியுதா உங்களுக்கு? இப்போ புரியுதா உங்களுக்கு? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.